கலாத்தியர் புஸ்தகத்தை பற்றி, கலாத்தியர் நிருபத்தை பற்றி நான் போன வாரத்துக்கு துவங்கினேன். போன வாரம் நான் ஆவியான வேறு மாதிரி ஏவினதுனால ஒரு ஸ்பெஷல் சர்வீஸை போன வாரம் கொடுத்துருந்தேன். ஸோ கலாத்தியர் நிருபத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்னதென்பதை ஒரு அஸ்திபாரத்தோடு உங்களிடத்தில் நான் போதித்திருந்தேன். எத்தனை பேர் கலாத்தியர் 6 அதிகாரத்தையும் வாசித்தீர்கள்? வேத புஸ்தகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் இந்த கலாத்தியர் புஸ்தகம். கலாத்தியர் புஸ்தகம் சரியாக புரியாத சபைகளே திணறும். கலாத்தியர் புஸ்தகமும் ரோமர் புத்தகத்தையும் சரியாய் கற்றுக்கொள்ளாத சபைகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சபைகளுக்கே பிரச்சனையா அப்படின்னா அப்படி தான். ஹல்லேலூயா. அதனால் ஏன் சபைகளுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கு இயேசு கிறிஸ்து தேவன் என்ன செய்தார் என்றும், எந்த மாதிரி சுதந்திரத்தை இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்றும், தேவனுடைய நீதி, அவருடைய நியாயங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரம் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்தார் என்பதை ரொம்ப அழுத்தமாக சபைகளுக்கு தெளிவாக எழுதி போதித்த ஒரு அதிகாரம்தான் சர்ச்சைக்குரிய ஒரு அதிகாரம் தான் இந்த கலாத்தியர் புஸ்தகம். ஸோ இதை நான் உங்களுக்கு ஒரு அஸ்திபாரமாக ஒரு ஒரு அதனுடைய ஒரு துவக்கமாக நான் உங்களுக்கு நான் போனோம். அதை நீங்கள் கேட்காதவங்க கேளுங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு 2ஆம் பகுதியை பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த முதல் பகுதியை நான் விளக்குனதை கொஞ்சம் அதையும் கூட டச் பண்ணி உங்களுக்கு அந்த தொடர்பு இருக்கிறதுக்காக நான் அந்த ஏற்கனவே நான் கொடுத்ததோட ஒரு தொடர்போடு நான் தொடர்புபடுத்தி இன்னைக்குள்ள பகுதிக்கு, புதிய பகுதிக்கு நம்ம போகலாம். என்ன விஷயம் அப்படின்னா, கலாத்தியர் என்கிறது கலாத்திய சபை. நிறைய சபைகள் அன்றைக்கு இருந்தது. இந்த கலாத்திய சபை ரொம்ப ஒரு வெகுளியான சபை. எதுனாலும் கீழ்ப்படிஞ்சிருவாங்க. எப்படி? கண்ணை பிடிங்கி கொடுத்தா கண்ணை பிடிங்கி தாங்க அப்படின்னு கேட்டால் என்ன செய்வாங்க? பிடிங்கி கொடுத்துருவாங்க. அப்படி தான் அந்த சபையை பற்றி எழுதப்பட்டிருக்கு. எப்படி? பவுல் அப்படி எழுதுறாரு. கண்ணை பிடிங்கி கொடுத்தா பிடிங்கி தாங்கன்னு கேட்டால் கண்ணை பிடிங்கி தந்துடுவாங்க. இருதயத்தையே பிடுங்கி கொடுக்கணும்னு சொன்னால் கூட கொடுத்துருவாங்களாம். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்கிறாங்க. இருதயத்தை பிடுங்கி தாங்க அப்படின்னு கேட்டால் பிடுங்கி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அன்புள்ள, ஒரு ரொம்ப பக்தி உள்ள, ஒரு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, தேவனுக்குன்னா என்ன வேணால் செய்வாங்க. பவுல் கேட்டால் என்ன வேணாலும் செய்வாங்க. இப்போ தேவன் கேட்டால் என்ன வேணாலும் செய்வாங்களா இல்லையா? இன்னைக்கு இதே மாதிரி சபைகள் இன்றைக்கு இருக்கு, அல்லது ஜனங்கள் இருக்கிறாங்க. நீங்க எந்த அளவுக்கு வெகுளியா, ஆத்மார்த்தமா தேவனிடத்தில் உண்மையா இருக்கிறீங்களா? சரியில்லை, உண்மையா இருக்கலாம், அல்லது ஜனங்களிடத்தில் உண்மையா இருக்கலாம். நீங்க நடந்து கொண்ட விதம், உங்க கேரக்டர்ஸ் எல்லாம் சாஃப்டா, ரொம்ப பவ்யமா எப்படி இருந்தாலும் தேவன் அதை பார்க்க மாட்டார். எதை பார்ப்பாரு? அவரை மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? அவரை மாதிரி இருக்கணும். அவர் தர நினைக்கிறத நீங்க எடுக்கணும். புரியுது? சபை புரியுதா? எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறேன், ஏதோ ஒரு பகுதியில் பலவீனமா இருக்குது, அதுக்காக தான் நான் சர்ச்சுக்கு வந்தேன்னா பிரச்சனை இல்லை, உன்னை சுகமாக்கிடுவாரு. ஆனா அது மட்டும்தான் தேவனிடத்தில் உன் எதிர்பார்ப்பா இருந்தது என்றால் நிச்சயமா நீ தேவனையே ஏமாற்ற அப்படின்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஆனா உண்மையில நீ தேவனை ஏமாற்றல, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். சிலர் பாருங்க, தேவனுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க, மாங்குன்னு எதை செஞ்சாலும், எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. எப்படி? வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். அப்படியா சாமி அப்படின்னோடனே வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ரூட்டு அப்படி வந்துச்சுன்னா அப்படியே நம்புற மாதிரி. இந்த கலாத்திய சபை இப்படித்தான் இருந்தாங்க. என்ன வேணாலும் செய்வாங்க ஆண்டவருக்கு. எப்படி? என்ன வேணா செய்வாங்க. இந்த சபைக்கு பவுல் பிரசங்கிக்கிறார். எதை பிரசங்கிக்கிறார்னா, கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு மீட்புண்டாயிருக்கிறது, பாவத்துக்கு மீட்புண்டாயிருக்கிறது, நம்ம பாவத்தின் முழு கிரியைகளிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கோம் சொல்லி பவுல்
கலாத்தியர் சபைக்கு பேசுறார். இதனால என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஞானஸ்தானத்தை எடுத்துக்கிறாங்க, மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்துக்கிறாங்க, அப்பமும் ரசமும் புசிக்கிறாங்க, புது உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டாங்க. எப்படி? கவனமா கவனிங்க. புது உடன்படிக்கையின் சபை. புது உடன்படிக்கைனா கிறிஸ்துக்கு பின்பு, அதாவது கிறிஸ்துக்கு பின்பு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சபை. கிறிஸ்துவினால், கிறிஸ்து சிலுவையினால் கொடுத்த மீட்பை, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சபைதான் புது உடன்படிக்கை சபை. அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் இல்லைங்க, புது உடன்படிக்கை. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் வருகிற ரட்சிப்பின் உபதேசத்தை விசுவாசிக்கிற கூட்டம் புது உடன்படிக்கையின் சபை. இந்த கலாத்திய சபை, எபிரேய சபை, இதெல்லாம் கிறிஸ்துக்கு முன்னாடியே இருந்த சபைகள். இந்த சபைகளுக்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, மறுபடியும் என்ன உபதேசிக்கிறாங்க? அவங்க நியாயப்பிரமாணத்தின் சபையா இருந்தாங்க, கற்பனைகளை போதிக்கிற சபைகளா இருந்தாங்க, மோசையின் கற்பனைகளை போதிக்கிற சபைகளா இருந்தது. இந்த சபைகளுக்கெல்லாம் பேதுரு, பவுல், இந்த அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்கிறாங்க. எதை அறிவிக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து மெய்யான இரட்சகர் என்றும் பாவத்திற்கான பரிகாரம் செலுத்தி விட்டாச்சுன்னு அந்த சுவிசேஷத்தை என்ன செய்யறாங்க? அறிவிக்கிறாங்க. இதை சபைகள் ஏற்றுக்கொள்றாங்க. அந்த ஏற்றுக்கொண்ட சபைகளில் கலாத்திய சபையும் ஒன்று. இந்த கலாத்திய சபைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கலாத்திய நிருபம் எதனால் எழுதப்பட்டது அப்படின்னா, கலாத்திய சபை பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை வேற மாதிரி திரித்துட்டாங்க. எப்படி? அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு போதிச்சு, இவங்க புதிய உடன்படிக்கையின்படி கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இவங்க அதையே பிரசங்கிக்கிறவர்களா அங்க நடந்துட்டு இருக்குது. கேப்ல யார் புகுந்துட்டா? யூதர்கள் உள்ள புகுந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க நீங்க இயேசு கிறிஸ்துவினால நீங்க பாவத்துக்கு மன்னிப்பு உண்டாயிற்று, ஆனா ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தின்படியான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இவங்க. அந்த விருத்த சேதன முறை என்னன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கும் பொழுது ஆபிரகாமின் சந்ததியா மாறணும்னா விருத்த சேதனம் பண்ணணும். விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த சந்ததியும் யூத சந்ததி என்று கருதப்படும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர்கள் பங்குள்ளவர்களா இருக்கிறார்கள். இப்போ இங்க சூப்பரா ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கிறாங்க. நீங்க பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டுட்டீங்க, உண்மைதான். ஆனா ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? நீங்க விருத்த சேதனம். பிகாஸ் இந்த விருத்த சேதனங்கிறது வந்து கேட் ஆஃப் அந்த அந்த ஓல்டு கவர்னன்ட் சர்ச். அதுக்கான வழியே அதுதான். ஏன்னா அதை செஞ்சுட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா எங்க போறாங்க? நியாயப்பிரமாணத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளின் படிதான் இவங்களுக்கு ரட்சிப்பு வரும். இயேசு கிறிஸ்து அங்க வேலைக்கு ஆகாது. ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சபைகள்ல பிரச்சனை இதுதான். நீங்க நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்களாய் இருந்தால் கிறிஸ்துவை அவமதிக்கிறீர்கள். அதுதான் வசனம் சொல்லுது. இப்ப என்னன்னா, இவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? இந்த யூதர்கள் வந்து இப்படி கிராஸ்ல வந்து ஒரு உபதேசத்தை கொடுத்த உடனே இவங்க அங்கேயும் திரும்பிட்டாங்க. புரிஞ்சுதா? அதனால என்ன செய்யறாருன்னா, பவுல் இவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். சபைக்கு கடிதம். அந்த இந்த நிருபம், இந்த நிருபத்தை எழுதுவார். இது ஏன், எப்படி, ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் விரிவான விளக்கத்தை சபைக்கு கொடுக்க வேண்டிய இருந்ததுனால அதற்காக எழுதப்பட்டது தான் இந்த கலாத்திய புஸ்தகம். புரிஞ்சதுங்களா? அப்போ இந்த அதுல முதல் பகுதியை நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ புதிய உடன்படிக்கை என்ன? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால
விசுவாசத்தினால நம்ம நீதியை பெற்றுக்கொள்றோம் இல்லையா? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதுக்கு பேரு தான் புது உடன்படிக்கை. எது உடன்படிக்கை? புது உடன்படிக்கை. சுவிசேஷம் என்ன? நான் அதை உங்களுக்கு விளக்குறேன். சுவிசேஷம் என்ன? நல்ல செய்தி. அப்ப அது வரைக்கும் நல்ல செய்தி இல்லையா? அது வரைக்கும் ஒரே ஒரு ஆளுக்கு தான் நல்ல செய்தி. ஆபிரகாமின் சந்ததி யார் மட்டும்தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து வந்ததுனால என்ன நடந்ததுன்னா, புறஜாதிகளாய் இருந்த நம்மெல்லாம் புறஜாதி தான். புறஜாதியாய் இருந்த நமக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் விருத்த சேதனத்தினால் வராதபடிக்கு கிருபையினாலே இயேசு என்கிற நாமத்தை சொல்றதன் மூலமாய், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாய் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுக்கும் எனக்கும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ புறஜாதிகளுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்து சேரும்படியாகவும் கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை அப்போஸ்தலர்கள் இயேசு மரித்த போது, இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு பிரசங்கித்தார். என்ன பிரசங்கித்தார்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இயேசு மரித்ததுக்கு அப்புறம் அந்த உடன்படிக்கை நிறைவேறினபடினாலே அதை சுவிசேஷமாய் பிரசங்கித்தார். இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாரா இருக்கிறாங்கன்னா, புது உடன்படிக்கையின் சபையா இருக்கிறார். கிறிஸ்துவினால் உண்டான மீட்பையும் இரட்சிப்பையும் பெற்ற சபை புது உடன்படிக்கை சபை. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டாம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் ஒன்றாகிலும் செய்ய வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாய் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள கீழ்ப்படியப்பட்டிருந்தபடினால், நிறைவேற்றப்பட்டபடினால், உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை விசுவாசிப்பதனால் அந்த கிரியையை அதை செலுத்தாம அதனால உண்டாகும் சாபத்துக்கு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றலைன்னா அதுல என்ன வரும்? சாபம் வரும். அந்த சாபத்தை நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். இப்போ நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை எங்க என்ன செஞ்சிருக்கிறார்? கிறிஸ்து மீட்டு கொண்டிருக்கிறார், நீங்களாக்கி இருக்கிறார். இதை தான் சுவிசேஷமாய் சபைகளுக்கு பிரசங்கித்தார்கள் அப்போஸ்தலர்கள். ரைட்டா? இந்த சுவிசேஷத்தை இனி நானே திரும்ப வந்து தப்பா பேசினா கூட ஏற்றுக்கொள்ளாதீங்கன்றான். யாரு? பவுல் இல்லையா? நான் போன வாரம் பார்த்தோம், போன எபிசோட்ல பார்த்தோம். வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்கன்றான். எப்படி? இனி ஒரு தூதனே இறங்கி வந்து சொன்னாலும், ஏன்னா இவன் 3 வருஷம் தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த வெளிப்பாடுகளை பெறான். பவுல், புரியுதா? பவுல் தேவனோடு கூட இருந்தவன் அல்ல, அவன் தனியா நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவன். ரொம்ப பெரிய ஞானி, பெரிய குடும்பத்தான், நியாயப்பிரமாணத்தை சரியா நிறைவேற்றின ஆளு, 10 கற்பனைகளை நல்லா கடைபிடிக்கிற ஒரு ரொம்ப உத்தமமான ஒரு ஆளு. ஸோ அவனை தான் கர்த்தர் என்ன செஞ்சுறாரு? உடைச்சி இந்த ஊழியத்தை, கனமுள்ள ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போ அவன் வந்து பிரசங்கிக்கிறான். நியாயப்பிரமாணத்தை அவனுக்கு நல்லா தெரியும். இப்போ நியாயப்பிரமாணத்தை நீ நிறைவேற்ற வேண்டாம், நிறைவேற்றின இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள் என்ற உபதேசத்தை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. இந்த பிரசங்கத்தை தான் மாற்றி யார் விடுறாங்க? யாரு? போர் அடிக்குதா? இது போர் அடிச்சுன்னா அடுத்து கர்த்தர் தங்க கட்டி தருவாரு. அப்படியா? சொல்ல மட்டும் நீயா இருக்கும், கையில கட்டி வராது. எப்படி? புரியலையோ? பேங்க்ல அக்கௌண்ட் இல்லாமல் என்ன செய்ய முடியாது பணத்தை. அப்போ பணம் வர்றதில்ல மேட்ரு இல்லையா? அதை என்ன செய்யணும்? பாதுகாப்பாக வைக்கணும்ல. தங்க கட்டி வரும், வந்தால் என்ன செய்யணும்? அதுக்கு தனியான அக்கௌண்ட் வேணும். எங்கே வைக்கணும்னு தெரியறது தான் இது அஸ்திபாரம். அஸ்திபாரத்தை கரெக்டாக படிக்கணும். ஹல்லேலூயா. அஸ்திபாரம் அப்படி அஸ்திபாரம் சொல்லாமல் எப்படி இருக்கும்?
சொருகுச்சுன்னு வையன் அப்படியே சொருகி விட்டுருவோம். அல்லேலூயா. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது கலாத்தியர், இந்த சபை. ஹல்லேலூயா. எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை தெளிவாக வாசிங்க. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பானுபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புற ஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாத படிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும் படிக்கு கட்டாயம் படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்கவெளியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாயிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. கிறிஸ்து இயேசு அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு. இயேசு கிறிஸ்து படிச்சிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துன்னு வரும், கிறிஸ்து இயேசுன்னு வரும். கரெக்டாக கவனிங்க. இயேசு கிறிஸ்து அப்படின்னா மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுன்னு அர்த்தம். எப்படி? மாம்சத்தில் வெளிப்பட்டு இரத்தத்தை சிந்தினார் இல்லையா, அவரை குறித்து பேசுறது தான் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து இயேசு அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே திருத்துவ தேவத்தில் ஒரு ஆளாக இருக்கிறார் பாருங்களேன். அங்கிருந்து பழைய உடன்படிக்கையில் பேசப்பட்ட கிறிஸ்து தான் யாரு? கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசுன்னு எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்குதோ அங்கெல்லாம் எங்கேருந்து பேசுது? திருத்துவத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பதாக அல்லது பழைய உடன்படிக்கையில் இந்த இயேசு மாம்சத்தில் தோண்டி ரத்தம் சிந்துவதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியில் அதை பற்றி பேசுதுன்னா அது என்னது? கிறிஸ்து இயேசு. மாம்சத்தில் வெளிப்பட்டு ரத்தத்தை சிந்தின பிறகு அவரை பற்றி பேசுது அப்படின்னா இயேசு கிறிஸ்து அப்படின்னு அர்த்தம். இது மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ரைட்டு. இப்போ இங்க 5வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, 5வது வசனம், சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணக்கவில்லை. சுவிசேஷம் எப்படிங்க? திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் 1 வாங்க. கலாத்தியர் 1:6-7 வாசிங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. கவனிச்சிங்களா? எது சுவிசேஷம்? சுவிசேஷம்னா என்ன? சரி, இன்னொரு வசனம் கூட பாருங்க. 3ஆம் அதிகாரம் எடுங்க. அதை எடுங்க. 3:1-3 வரை வாசிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கியவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்கு முன்னே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? சிஸ்டர், பிரதர், இந்த கலாத்தியர் புஸ்தகத்தை நல்லா உட்காந்து கேளுங்க. என்ன கேப்பீங்களா? தெளிவாக கேளுங்க. ஜோம் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா உட்காந்து கேளுங்க. சொன்னா ஓ, நல்ல சத்தம் போடியாரு, இந்த பிரசங்கியாரு சொல்லுவது உண்மையா இருக்கும் நம்பின எனக்கு தெரியாது.
ரொம்ப சாஃப்டாக கர்த்தருடைய கிருபையினால அப்படின்னோடனே மயங்கிட்டேன்னா பிரச்சனை, அதுவும் பிரச்சனை தான், எனக்கு தெரியாது. சத்தியப்படி தெளிவாக எடுக்கணும், இல்லைன்னா மாட்டிடும். புரிஞ்சுதா? இனி ஒரு சர்க்கிள் எதனால உண்டாகக்கூடாது? சத்தியத்திலிருந்து வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் எவ்வளோ சூப்பராக பேசியிருக்கான் பாருங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் உங்களுக்கு இதை விளக்குறேன். சுவிசேஷம் அப்படின்னா என்ன? சுவிசேஷ கூட்டங்கள் எப்படி சொல்லுவாங்க? சுவிசேஷ கூட்டங்கள், நற்செய்தி கூட்டங்கள். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், ஒரே துர்ச்செய்தி. செத்து போவ கல்ல காலை அறுப்பார், மூக்கை என்னெல்லாமோ சொல்லுவாங்க. பார்த்து கேட்டிருக்கீங்களா? அப்படி நம்ம செய்தியே கேட்கல, பின்ன என்ன இதில் அதுவா இதுவான்றது கேளுங்க. சுவிசேஷம் அப்படின்னா இந்த இது எப்படின்னா பாருங்க, சூன்னா சுபம், சுபம்னா என்ன? சுப செய்தின்னு வாங்க. முன்னாடி இந்த பழைய படத்துலலாம் கடைசியில் சுபம் அப்படின்னு எழுதிடுவான், பார்த்துருக்கீங்களா? சுபம்னா நல்லன்னு அர்த்தம். சூன்னா என்னது? நல்லன்னு அர்த்தம். புரியுதா? விசேஷம் அப்படின்னா என்ன விசேஷம் கேட்பாங்க இல்லையா? என்ன விசேஷம் அப்படின்னா என்னது? என்ன செய்தி. புரியுதா? அது என்னது? சூழ்நிலை நல்ல அப்படின்னு அர்த்தம், விசேஷம்னா செய்தின்னு அர்த்தம். இதை நீங்கள் இலங்கை தமிழில் பார்த்தீங்கன்னா விடயம். என்ன விடயம் சொல்லுங்கோ? கேட்டிருக்கீங்களா? இலங்கை தமிழ்லாம் கேட்டிருக்கீங்களா? என்ன விடயம் சொல்லுங்கோ அப்படின்வாங்க. என்ன விடயம்? விடயம்னாலும் செய்தின்னு அர்த்தம். அதாவது பொருள், செய்தி, பொருள், அதுக்கு அர்த்தம் என்ன, அந்த பர்பஸ். புரியுதா? விசேஷம் என்ன அப்படின்னா இதுக்கு இந்த சுவிசேஷம் அப்படின்னா சுவிசேஷம். அப்போ சூங்கிறது என்னது? சுபம் அல்லது நல்ல அப்படின்னா, அப்ப நல்ல விசேஷம், அதாவது சுவிசேஷம்னா நல்ல செய்தின்னு அர்த்தம். சுவிசேஷம் என்னது? நல்ல செய்தி. அப்ப நல்ல செய்தினா எப்படி இருக்கும்? முதல்ல அது தெரிஞ்சுக்கணுமே இல்லையா? பசிக்கு சாப்பாடுன்னா ஊறுகாயும் சோறுன்னு நினைச்சிருக்க கூடாது. அதுதான் பசிக்கு சோறுன்னு நினைச்சா அது யாருக்கு தப்பு? யார் தப்பு? தேடி தேடி சாப்பாட்டின் மேல ஒரு ஆசை வரலன்னா ஊறுகாய் சோறு தான் இல்லையா? ஹல்லேலூயா. நிறைய இருக்கு. எல்லா வகையான உணவையும் நீ சாப்பிட்டுட்டு அப்பா இது பெஸ்ட், இது நல்லா இருக்கு, அது இதை விட நல்லா இருக்கு, இது நல்லா, அப்படி சொல்லணும். அப்படித்தானே? அப்படித்தானே? இது வெறும் ஊறுகாயும் சோறும் தான் தெரியும்னா இவளுக்கு பிரியாணி கொடுத்தா என்ன தெரியும்? அப்படின்வாங்க. புரியுதா? சிலவங்களுக்கு என்ன பிடிக்கும்? சிலவங்களுக்கு என்ன பிடிக்கும்? சம்மந்தியும் சோறும் பிடிச்சோம். சம்மந்தியும் சோறையும் அடிச்சு வேற என்ன உண்டான்? ஏன் தெரியுமா? இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இந்த பசங்கள்கிட்ட சம்மந்தியும் சோறு கொடுத்து பாருங்க, சப்பி விட்டுருவாங்க. ஏன்னா அன்னைக்கு இல்லாத கஷ்டத்தில் சம்மந்தியும் சோறும் நம்ம நாக்குக்கு டேஸ்ட் கொடுத்தது. பட் அதுக்கு பிறகு பாருங்க, பல வெரைட்டியா சாப்பிட்ட பிறகு இப்போ என்னது? சும்மா சாப்பாடே பிடிக்க மாட்டேங்குது. அந்த லெவலுக்கு என்ன ஆச்சு? நாக்கு பல சுவைகளை பார்த்துருச்சு. இப்போ நமக்கு தெரியும் எது பெஸ்ட்டுன்னு. தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? பாருங்களேன், எனக்கு இந்த ஹோட்டலில் போனால் மெனு பார்க்குறது எல்லாம் தெரியாது. வெறும் 3-4 ஐட்டம் தெரியும். எனக்கு மனைவிட்ட போய் கேட்டு பாருங்க, வாசிச்சு தள்ளுவாங்க. ஜல்கா புல்கா, புல்கு பல்க் புல்கா. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பல சுவையை பார்த்துருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சதாவது கொடுங்க. சிலவங்க சொல்லுவாங்க இல்லை, ஹோட்டலில் போனால் காசு இவங்க தான் செலவு பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு எதனால ஓகே, உங்களுக்கு பிடிச்சால ஏதாவது ஓட்ட அவங்க தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மேட்டர்னா உள்ள மேட்டர் தெரியாது. அல்லையா? பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பலதை சுவைக்கும் போது என்ன தெரியுது? வித்தியாசம் தெரியுது. இப்போ பிரியாணிலேயே பிரியாணின்னு சொல்லி நம்மளை கொஞ்ச நாள் ஏமாத்திட்டு இருந்தாங்க தெரியுமா? நம்ம கல்யாண வீட்டில் எல்லாம் கேட்டால் அவங்க பிரியாணின்னு சொல்லுவாங்க. பிறகு தான் தெரியுது அது கீ ரைஸு. எள்ளு போல ரைஸில்
கொஞ்சம் நெய்யும் கோரி விற்றி அது என்னது ஒரு அமிலம் ஊற்றுவாங்களே, ஆப்பிள் வினிகரா, என்னது ரோஸ் வாட்டர், அதையும் ஊட்டும். ஓ பயங்கரமான இதுதான் பிரியாணி நினச்சிட்டு இருந்தேன். பிறகு தான் தெரியுது பிரியாணின்னா சிக்கனு மட்டனா எதாக இருந்தால் உள்ளே போட்டு ரைஸோடு சேர்த்து அதுவும் சேர்ந்து அவிஞ்சு வரதான் பிரியாணியா. இது என்னத்த, இது இந்த நெய்ஜோறு பார்த்துருக்கீங்களா? இப்போ மனுஷன் திங்கிறான் அதை. அல்லேலூயா. புரியுதா? விஷயம் தெரிய தெரிய என்னது? ஆமாம். அனிஷியா வீட்டில் அங்கே வச்சுருந்தாங்க, எதை திங்கணுன்னு எனக்கு தெரியல. நல்லா இருந்தா எது நல்லா இருந்து எப்படி நல்லா இருந்து எதுக்கு எது வித்தியாசம்னு தெரியல, அப்படி தானே? ஆனால் இன்னொரு நாள் ஒரு 2-3 நாள் அப்படியே சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பாக நம்ம அதில் ஒரு வித்தியாசத்தை காண்போம். இல்லையா? இல்லையா? அதுதாங்க சுவிசேஷம். நல்ல செய்தியை தான் நீங்கள் கேட்கணும். வேதத்தை போதிக்கிறார்கள், அவர் அது ஒரு சபை அப்படின்னா நீங்க மாட்டிடுவீங்க. எப்படி? சபைக்கு தானே போனோம், ஞாயிறு கடவுளுக்கு சர்ச்சுக்கு போனோம்னா நீ திறந்து விட்ட மாடு மாதிரி ஓடிட்டேன்னு வச்சுக்கோ, you're going to be danger. உன்னுடைய விசுவாசத்தில் பிரச்சனை வரும். ஆழமா நம்ம என்னை பார்க்க போறோம். உங்க விசுவாசத்துக்கு பிரச்சனை உண்டாகும். ஏன்னா நீங்க என்ன செய்தியை கேட்கிறீர்களோ அதைத்தான் விசுவாசிக்க போறீங்க. எப்படிங்க? நீங்க உங்க விசுவாசம் எதுக்கு? விசுவாசம் எதுக்கு? நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதான் உங்க விசுவாசம். கேளுங்க, இந்த ரெஜின் சாமுவேல் கிருஷ்ணன் ஆகிய இவர் பாவம் செஞ்சாச்சு. எப்படி பாவம்? இவர் பாவம் செஞ்சா பாவம் எங்கெல்லாம் இருக்கும் இல்லைங்க. இவர் ஒரு விஷத்தை சாப்பிட்டாருன்னு வைங்க. எங்க சாப்பிட்டாரு? விஷம் எங்கே போயிருக்கும்? குடல் போயிருக்கும். குடலில் போயிட்டு எங்கே போயிருக்கும்? நரம்பு எலும்பு எல்லா ஏரியா போகுமா இல்லையா? அப்போ பாவமும் அதே மாதிரி தான். பாவம் எப்படி? மனுஷன்ட்ட பாவம் எப்படி முழுவதுமா இருக்கும் இல்லையா? பாவத்தை நீங்க எப்படி செய்வீங்க? வாயால செய்வீங்க, அல்லது என்ன செய்வீங்க? கண்ணால செய்வீங்க, அல்லது இருதயத்தில் அப்படி உள்ள இருக்கும். பாத்தீங்களா? இது என்ன செய்யும்? உங்க முழு சரீரத்தையும் அது கேடுள்ளதா தீட்டு கரைச்சு தீட்டா மாற்றும். இப்ப பாருங்களேன், இவர் முழுவதுமா பாவம் செஞ்சிருக்காரு. யாரு? ஃபுல்லா விஷம். எப்படி விஷம்? விஷம் 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 விஷம். எப்படி? அவன் அப்படி நினைக்காங்க, அவன் நல்ல பையன். யாரு? ரெஜின் சாமுவேல் கிருஷ்ணன். அல்லேலூயா. ஏண்டா கிருஷ்ணன் நல்லா இருக்க முடியாதா? நல்லவனா இருக்க மாட்டானா? இல்லையா? இந்த ரெஜின் சாமுவேல் கிருஷ்ணன் பாவம் செஞ்சிருக்காரு, முழு சரீரத்திலும் பாவம் இருக்குதுங்க. அப்ப இவர் ஒரு செய்தி கேட்கிறாரு. என்ன செய்தி கேட்கிறாரு? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் வலப்பக்கத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்கள் வலப்பக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வலது பக்கம் ஆசீர்வதிச்சாச்சுன்னு சொல்லி செய்தி கேட்டாச்சு. எப்படி? அதான் பாதி செய்தியை கேட்டிருக்கேன். நற்செய்தி எப்படி வந்தது? பாதி நற்செய்தி பாதி அது எனக்கு தெரியாது. பாதி செய்தி நற்செய்தி, நல்ல செய்திய, சுப செய்திய, சுவிசேஷத்தை கேட்டிருக்கா, ஃபுல்லா சொல்லல. பாஸ்டர் என்ன செய்யல? ஃபுல்லா சொல்லல, அல்லது ஃபுல்லா தெரியல. ஏதோ அவருக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனை யாருக்கு வந்தது? முழுசா பாவமா இருக்கிற இவருக்கு ஒரு சைடுல மட்டும் பாவத்துக்கு மீட்பு உண்டாச்சுன்னு செய்தி கேட்டார். சுப செய்தி எப்படி வந்தது? அப்ப இவருக்கு எவ்வளவு விஷம் போயிருக்கும்? பாதி தான் போச்சு. இனி பாதி போகுமா? ஏன் அந்த ஆளுக்கு பாதிக்கு அப்புறம் தெரியாது. அதே சபையில் மறுபடியும் மறுத்தா வரும். இனி பாதி போகணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ஒற்றை சைடில் எப்படி இருப்பாரு? சேர்ல எப்படி இருப்பாரு? ரெஜின் சாமுவேல் கிருஷ்ணன் எப்படி போயிருப்பாரு? சோதராண்டவரே, சோதராண்டவரே, கடந்த வாரத்தில் பாஸ்டர் செய்த செய்தியினாலே என்னுடைய வாழ்க்கையில் வலது பக்கம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது, கர்த்தருடைய நாமம் மகிமை விடுவதாக சொல்லி சாட்சியும் சொல்லியாச்சு.
சொல்லிட்டு சேர்ல எப்படி உட்கார்ந்துருக்கிறாரு? ஒரு சைடு வாக்கில் இருக்காரு. ஆனா மறுவாரம் இன்னொரு சைடு கிட்டும்னு நினைக்காரு. ஆனா சொல்லியாரு அது ஒண்ணும் கிட்டாது. எப்படி கிட்டும்? எப்படி தர முடியும்? ஃபுல்லா அவனை கிளியர் ஆக்கிண்டு அவனை சும்மா பறத்தை விடாக்கா ஒன்னும் நடக்காது அப்படின்னு சொல்லுவார். அவரு வேற ஒரு வழி இல்லை, வேற ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போய் பார்ப்போம். எப்படி அங்க ஒரு வாக்கில் கிட்டன்னு தோணுதுன்னு சொல்லி அங்க போயாச்சு. அங்க போய் அவர் என்ன செய்யாரு? கிடைச்சது கிடைச்சது, இதை கொண்டு பரலோகத்துக்கு போ. அப்ப இவனுக்கு அப்ப சாவலாம் போல இருக்கு. எப்படி அப்ப கிட்டுறது போகும் அப்படின்னு அடுத்த சபைக்கு போறாரு. அங்க போறது கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிகாரிப்பான். இது போறோம் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த ஒற்றையை வச்சு என்ன செய்யாரு? புரிஞ்சு கொள்ளுங்க, சத்தியத்தை புரிஞ்சு கொள்றதான் சொல்றேன். ஒரு பாதி சுவிசேஷம் தான் இவருக்கு எட்டுச்சு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இயேசுவை பாதி தான் பிரசங்கித்திருக்கிறார்கள், கிருபையை பாதி பிரசங்கித்திருக்கிறாங்க, முழு சுவிசேஷமும் இவருக்கு பிரசங்கிக்கப்படவில்லை. முழு சுவிசேஷமும் இவருக்கு பிரசங்கிக்கப்படவில்லை என்றால் இவருக்கு முழு ரட்சிப்பு வராது. இன்னைக்கு நீ நிறைய சபையில நிறைய ஜனங்கள்ட்ட நீங்க பாப்பீங்க, அவங்க வாயிலிருந்து என்ன நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, இதுக்கு கூட ரட்சிப்பு இல்லைன்ற மாதிரி பேசுறாங்கன்னு நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்க இங்க செய்தியை கேட்டுட்டு நீ அவங்கள்ட்ட உரையாடும் போது அவங்க சொல்லுவாங்க, இல்ல அது கிட்டாது. உங்களுக்கு எப்படி கிட்டுச்சு? எப்படி எப்படி? அது ஒன்றும் கிட்டாது. அது 40 நாள் வச்சு வருஷத்துக்கு என்ன செய்யணும்? அப்படி இருந்தாதான் வல்லம் கிட்டும். இப்படிதான் யூதர்கள் கலாத்திய சபையில இடையில போய் திருடர்கள் மாறி உள்ள புகுந்து அங்க ஒரு சத்தியத்தை போட்டு போதிச்சானுங்க. இவங்க என்ன செஞ்சானுங்கன்னா, முழு கிருபையின் சபத் உபதேசத்தை பெற்றுக்கொண்டு அனுபவிச்சவங்க மறுபடியும் விருத்த சேதனம் செய்து பழைய பிரமாணத்துக்கு திரும்பினானுங்க. எப்படி வஞ்சிக்கப்பட்டானுங்கன்னா, மோசையின் பிரமாணமும் வேணும், உன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்புக்கு இயேசுவும் வேணும்னு சொல்லி போதிச்சானுங்க. இவனுங்க சபை மொத்தத்தில் என்னாச்சு? அப்போ இப்படி போதிச்சாங்க. ரொம்ப கவனமாக கேளுங்க சிஸ்டர் பிரதர். நீங்கள் போய் அங்கே ஒரு வீட்டில் ஒரு மேடை போட்டு என்ன செய்யணும்? சரியா பைபிளை பிரசங்கிக்கலாம் தைரியமாக, அரைகுறையா இல்லை. இங்கே சரியாக டீச் பண்ணி நம்ம அனுப்புவோம். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நானே தெரிஞ்சது தான் அப்படின்னு நினைக்க மாட்டேன், தெரிஞ்சதை பட்டுன்னு பேசிடணும். பவுல் சொன்ன மாதிரி இன்னொரு தூதனே வந்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதுன்றான் இல்லையா? நானே திரும்ப வந்து குண்டக்க மண்டகன்னு பேசினேன்னா ஏற்றுக்கொள்ளான்றான். அப்போ ஒரு செய்தி எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சுவிசேஷனா என்ன? நல்ல செய்தி. அப்போ ஒரு மெசேஜ் எப்படி கேட்கணும் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. ஒரு மெசேஜ் நீங்கள் யாரோட மெசேஜும் கேளுங்க, என்ன பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த செய்தி எப்படி இருக்கணும்? நல்ல செய்தி எங்கேருந்து வரும்? இயேசுவிலிருந்து வரும். இயேசுதான் வார்த்தை. இந்த வார்த்தையாகிய கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு? பாவத்தில் இருந்த மனுஷனை மீட்டுக் கொள்ளும்படி தன்னையே பாவமாக்கி கொண்டார் அல்லவோ? இப்ப அந்த கிருபையினால மீட்பு உண்டாயிருக்கு இல்லையா? இந்த மீட்பு தான் சுவிசேஷம். நீ மீட்கப்பட்டாய். எப்படிங்க? நீங்க நீங்க உங்க உங்க பாவம்னா எப்படிலாம் வரும் தெரியுமா? நீ பண்ண பாவம் மட்டும் இல்லை. எப்படி? உங்க புருஷன் பண்ண பாவம், உங்க அப்பம் பண்ண பாவம், தலைமுறை சாபங்கள் அத்தனையும் சேர்ந்து தான் ஒருத்தன்ட்ட பாவம் குடிகொள்ளும். இதை எல்லாத்தையும் யார் மீட்டிருக்கா? இயேசு மீட்டு கொண்டிருக்கிறார் இல்லையா? இதை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் தான் பைபிள் சொல்லுது. கிறிஸ்துவின் உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்காய் செய்த கிருபை, அவர் நமக்கு நம்முடைய பாவங்களை சுமந்து
கிருபையா நமக்கு இந்த ஸ்லாக்கியத்தை, வாழ்க்கையை, வெற்றி வாழ்க்கையை, முழு 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 விசேஷத்தை தந்திருக்கிறார். எப்படி தந்திருக்கிறாரு? விசேஷம், முழு விசேஷத்தை. அதை என்ன செய்யணும்? சுவிசேஷமா. இதை அறிவிக்காத பிரசங்கம் அல்ல. ஹலோ, புரியுதா? கண்ட கதை பேசுறது இல்ல, ஆண்டவரை சுவிசேஷமா அறிவிக்கிற. அவர் என்ன செஞ்சார் எனக்கு? ஏலா தகப்பா நீ என்ன செஞ்ச எனக்கு அப்படின்னு கேட்போம்ல. கேட்டுக்கீங்களா? நீங்க எல்லாம் நல்லா கேட்டுருக்கீங்களா? அதே போல ஏசப்பா என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன செய்யணும்? தெரிஞ்சு கொள்றதா சுவிசேஷம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், கடைசியில் அவர் தள்ளி உந்தி எங்க வந்தாரு? ரெஜினால்டு, சாமுவேலு. இப்ப இவனுக்கு அப்படியே தள்ளி உந்தி கடைசியில் எங்க வந்துட்டான்? அப்படி சம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி இங்க வந்த உடனே இப்படி வந்த ஆளு கொஞ்சமா அப்படியா லெப்டுமா வலப்பக்கம் மாத்திரம் இல்லையோ இடப்பக்கமுமா? இன்னும் கேட்டா நீ வலப்பக்கமும் இடப்பக்கமும் இடம் கொண்டு பெருகுவாய். திஸ் இஸ் a full gospel. முழு காஸ்பல் சத்தியங்க கிடைச்ச உடனே ஓஹோ இப்படியா அப்படின்னு இவன் இருதயத்துல கிறிஸ்துவின் கிருபை ஆழமாய் இறங்கிருச்சு. இப்ப இவன் என்ன ஆவான்? வெறித்தனமா என்ன செய்வான்? இதே மாதிரி 4 பேந்து கிடக்கிறது, உடஞ்சு கிடக்கிறது, நொறுங்கி கிடக்கிறது எல்லாம் என்ன செய்வான்? எடுத்து போகலையா அப்படின்னு என்ன செய்வான்? இவனுக்கே என்ன செய்யும்? தைரியம் வருமா இல்லையா? அவர் நாமத்தின் மேல நம்பிக்கை வைக்கும் போது என்ன வரும்? அவருடைய தைரியம் அவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அப்படித்தானே? ஆமா. இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் வந்தா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத கலாத்தியருக்கு திரும்ப எழுதுறார். இப்போ நிறைய நம்ம பார்க்க போறோம். இந்த சுவிசேஷத்தை இந்த சுவிசேஷம் எப்படி உள்ள என்ன வேலை செய்யுது அதை பார்த்துருவோமா? சுவிசேஷம் உள்ள வந்தோன்னா கடற்கரை என்ன நடக்கும் பார்த்துருவோமா? முதல்ல இந்த கெட்ட செய்தினா என்னன்னு பார்க்கணும். எப்படி நல்ல செய்தினா கெட்ட செய்தி தெரியுங்களா? பிறகு நம்ம ஆளுங்க கெட்ட செய்தி நல்லா இருக்கும். அவர் பாஸ்டர், பெரிய பாஸ்டர், ரெவெண்டர், என்னது அது ஏதோ ஒன்று அப்படின்னு போய் விழுந்துடக்கூடாது. ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உன் விசுவாசம் தான் ஒன்றை ரட்சிக்கும். கரெக்டாக இருக்கா? கம்பு கரெக்டாக இருக்குல்ல? திருப்பி கொள்ளுங்க. துவக்கது எதுனாலும் எங்கே போனோம்? நல்லா இருக்கா சுனிதா சிஸ்டர்? பயம் வருதா? எப்படி அடிச்ச மாட்டாரு? அப்படியே 2 அடி அடித்தால் நம்பா கஷ்டப்பட்டங்களுக்கு ஒரு 1/2 அடி கொடுத்துருவேன். கற்றுக்கிறதுக்காக அடி வாங்குறதுல தப்பே இல்லை. அல்லேலூயா. என்னை அடித்தாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கு அடுத்த ரூட் வெளிப்பாடு கொடுத்தீங்கன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ ரிசீவ்ட் இட். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம். படிக்க வேண்டாம், நான் கடகட உங்களுக்கு படிக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம். ஸோ இங்கே தான் மேட்ரே நடக்குது. இங்கே தான் முதல் கள்ள உபதேசம் எங்கே நடக்குது? கள்ள உபதேசம் எங்கே தொடங்குது? ஆதியாகமத்தில் தொடங்கியாச்சு. அது யார் அந்த கள்ளவன்? பாப்பமா. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயும் அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. எப்படிங்க சபையில் எப்படி சொல்லுவாங்க? கன்வென்ஷன் வருவனு பெரிய திரையை போட்டு, தெரியுமா வெள்ளை குதிரை, தெரியுமா கருப்பு குதிரை, தெரியுமே, இது என்ன புதுசாக இருக்கு? அப்பா நம்ம ஆளும் ஓ பரவாயில்லையே. நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் படம் போட்டால் வேற மாதிரி பார்ப்பாங்க இல்லையா? இப்போ நான் ஒன்று டிசைன் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா? உங்கள் பார்வை வேற மாதிரி போச்சு. ஆமாம், இது நான் தான் டிசைன் பண்ணேன். நான் சரி இது மக்களுக்கு அது கொஞ்சம் அப்படி மண்டைக்குள்ளே போகிற மாதிரி நானே கொஞ்சம் டிசைன் பண்ணி அதை போட்டேன். சரி, ஓகே, பிரோஜனமாக இருந்தது இல்லையா?
ஆனால் எல்லாம் இப்படி இருக்காது. மின்னுவதெல்லாம் நம்ம பிள்ளைங்க ரொம்ப தெளிவுப்பா. அல்லேலூயா. ரைட்டு. பாருங்க பாருங்க, இங்க முதல்ல தொடங்கிட்டான் கள்ளப்ப. எங்க முதல்ல கன்வென்ஷன் எங்க நடந்திருக்கு? ஆதியாகமத்தில் கன்வென்ஷன். பாருங்க 2வது வசனம். ஸ்திரீ பாருங்க, சகல விருட்சங்கள் கனி புசிக்க தேவன் சொன்னது உண்டோ என்றது. வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்களா? அப்பா என்ன பத்தி தான் பேசியாரு, இன்னைக்கு எப்படி சுகம் கிடைக்குன்னு சொன்னோன்னு நீ சபிக்கப்பட்டு போவாய் அப்படின்னா எப்படி இருக்கும்? வியாதியஸ்தர்கள் எல்லாம் வாருங்கள் அப்படின்னு ஃப்ரெண்டில் கூட்ட வச்சுட்டு நீ அவ்வளோதான், நீ செஞ்சதுக்கு எல்லாம் வேண்டி கட்டியிருக்க, இன்னும் வேண்டுவேன். எப்படி இன்னும் வேண்டுவோம்? மரியாதைக்கு இருந்துக்கோ. நாளைக்கு சர்ச்சுக்கு ஒரு 10 லட்சம் கொண்டு வரணும், சொத்தெல்லாம் விற்று கொண்டு வா, செஞ்ச பாவத்தை. அல்லேலூயா. இப்படி தாங்க உலகம் போகுது. அல்லேலூயா. கவனமா இருங்க. அப்ப என்னங்க ஃபர்ஸ்ட் வியாதியஸ்தர்கள் உண்டா அப்படின்றான். நம்ம அம்மாளுக்கு கொஞ்சம் டவுட் வந்தது. யாருக்கு? எப்படி சாப்பிட வேண்டாம் ஏதாவது சொன்னாரா? ஏன்னா அவனுக்கு டவுட். அவனுக்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவர் ஆதாமும் ஏவாளும் போதிச்சிருப்பாரு, ரகசியமாக போதிச்சிருப்பாரு. அப்படித்தானே? அப்படித்தானே? சபைக்கு வரவன் மட்டும்தானே ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறான். வெளியில் இருக்கிறவன் நம்மளை பார்த்து கேலியாக இருக்கு. அப்படித்தானே இருக்கும். பாருங்க, ரகசியமாக போதிச்சிருக்காரு. யாரு? அதனாலதான் இவனுக்கு தெரியாது. நம்மளை பற்றி இன்னும் சொல்லி இருக்கணும், கேட்கணுமே. ஏவாளே சாரி நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்கு. ப்ளவுஸ் எங்கண்டு தச்ச? சுனிதாளா தச்சு தந்தா? நல்லா தச்சியா இல்லையா? நல்லா இருக்கு. அந்த மணி போல நிக்குதே, நல்லா இருக்கு. இப்படி எல்லாம் அட்ராக்ட் பண்ணி ஏவாளுக்கு இருதயத்தில். ஏன்னா பாம்பு ரொம்ப அழகா இருக்குமா. எப்படி இப்போ 60 பேர்லாம் இருக்குது. அன்னைக்கு காட்டு ஜீவிகள்லேயே பாம்பு ரொம்ப அழகா இருக்குமா. அது அப்படி போகுதில்ல. இன்னைக்கு பார்க்க 60 பேர் இருக்குல்ல, அன்னைக்கு அழகா இருக்குமா. அப்படிலாம் போயிருக்கும் இல்லையா? ஏன்னா அன்னைக்கு அதுக்கு கையெல்லாம் இருந்தது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அதுக்கு முதல்ல கையெல்லாம் இருந்துறாங்க. அவ்வளோ அப்படி போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கா? ஆட்டுல ஆப்டெக்ஸே என்ன செய்யும்? ஆடு ஆடும் பாருங்க. அந்த அளவுக்கு இவங்க என்ன செய்வாங்க? இதுக்கு பேசாம அந்த கண்ணாடி குகையில் விட்டுருக்காவ போல இல்லையா? அங்கே போய் நம்ம டெய்லி ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க. அப்படியா? கொடுப்பாங்க. சரி, ஏதோ இருக்கட்டும். இந்த பாம்பு என்ன செஞ்சுட்டுன்னா நல்லா போட்டு இவளை கறக்கி என்ன சென்னாருன்னு வாங்கிட்டு. எப்படி என்னத்த எல்லாம் சொன்னாரா? எப்படி இப்போ பண்ணுங்களேன். இந்த பெண்கள் கூட்டம் கூடுறதுக்கும் ஆண்கள் கூட்டம் கூடுறது வித்தியாசம் இருக்கா? நம்ம என்ன செய்யும்? எப்படி வணக்கம். நாங்கள் ஆண்கள் டக்குன்னு பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் யோசிப்போம். எப்படி சைலண்டாக தான் இருக்கும். முதல்ல பயங்கர ஆர்வம் வர மாதிரி இருக்கும். கியோ ஹூ அப்படிலாம் இருக்கும். அடுத்து பிறகு என்ன மாப்பிள்ள சே ஒரே கஷ்டமாப்பான்னு அப்படி தான் வரும். இஞ்ச சாரி நல்லா இருக்கு இல்லையா? ப்ளவுஸு எத்தனை மீட்டர் எடுத்த? 5 பைசாய்க்கு உதவாத மேட்டர்லாம் பேசுவாங்க பாருங்க. அப்போ சரி அது இருக்கட்டு. நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லை. உங்களை சொல்லவே மாட்டேன். உங்களை சொல்ல மாட்டேன். ஏன்னா நல்லா தெரியும். கேளுங்க. இவன் அட்ராக்ட் பண்ணி தேவன் சொன்ன ரகசியத்தை ஏவாள்கிட்ட வாங்கிட்டான். எப்படி? இதுல எதங்களும் பறிச்சு தின்னப்படாதுன்னு சொல்லியிருக்கோம். வா அந்த ஒரு சைஸ் ஆட்டு வண்ணத்தில் இருக்கு இல்லையா, நடுவில் இருக்கு. யாது காட்டுதா? ஏன்னா இஷ்டம் போல இருக்கு.
எங்கே கடந்த கிறுக்கு பயல இந்த பிசாச சென்டர்ல கொண்டு வந்து காட்டி கொடுத்துருக்கா. எப்படி? நடு வீட்டில். எப்படி? ஏதன் தோட்டம் எவ்வளவு வளமா இருந்திருக்கும் இல்லையா? அங்க காம்பவுண்டை கட்டி வெளியில காட்டு மிருகத்துக்கு தனியா ஒரு ஏரியா வச்சிருக்கிறார். அங்கே இந்த பசமா நவடி இப்படிலாம் எடுத்து, சாரி நல்லா இருக்குது, ப்ளவுஸ் நல்லா இருக்குது, கட்டிங் சூப்பர் சொல்லி எடுத்து வாசாமா உள்ள வந்து, யாது மரம் நம்ம ஆளுக கரெக்டாக என்ன செய்யணும், கிட்ட வந்து அப்படி தடவி சொன்னோம் நல்லா டப்புன்னு ஏற்றுக்கொள்ளுவணும். அதனால ஆகிட்டும் உள்ள வந்து இடம் வந்து, யாது இதா என்னத்த சொல்லிய இருக்கல நல்ல பழம் இதுதான், இதுவரை தின்னாத இருக்கிய அப்படின்னு கேட்டு, ஏன்னா இவனுக்கு பறிச்சு உக்காது. அவ்வளோ அப்போ நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா சொல்லுங்க. உடனே அவன் நல்லா சொல்லிச்சு, அது நல்லா இருக்குண்டி, நானும் தின்னிருக்கேன்டி, நான் இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்க காரணமே இதாண்டி. மயக்கி அந்த பெரிய நல்ல பழத்தை, இல்லையா நல்ல பழம் தானா, ஆமான்னு போட்டனா அந்த பழத்தை பறிச்சு ஒரு கடி கடிச்சிட்டு அங்க மயங்கி கிடந்தான் ஒருத்தன். அவன் வேற ஒருத்தன், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்தான். அவன்கிட்ட கொண்டு கொடுத்து அவனும் கடிச்சு மொத்த வாழ்க்கையே, மனுஷன வாழ்க்கை என்ன ஆச்சு, குஷ்டரோகம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டு. பாருங்க, இங்க ஒரு உபதேசம் பண்றான். அப்படி சொன்னதுண்டோ, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் கனிகளை புசிக்கலாம், 2வது வசனம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு. எப்படி? அவ உண்மை, அவளுக்கு கரெக்டா போதிச்சிருக்காரு. சாப்பிட்டா செத்துருவனி அப்படி கரெக்டா போதிச்சிருக்காரு, தெளிவா போதிச்சிருக்காரு. சாகாதபடிக்கு அதை புசிக்கலாம், அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்க சாவ மாட்டிய என்னத்த சொல்லி, எப்படி ஆண்டவர் என்ன சொல்லியாரோ அதுக்கு நேரம் உள்டா தான் வந்துவான். சாவன் யார் சொன்னது, சாவாது தின்னு இடையில தின்னு ஏந்தி விட யார் சொன்னா பாருங்க. தந்திரமான உபதேசம், கவனமா இருக்கணும். இருதயத்தை வஞ்சித்து நம்ம நினைக்கிறோம், நமக்கு அந்த கண்ணுக்கு தோன்றது இல்லைங்க. நாசுக்கா சொல்லுவாங்க, பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? டப்புன்னு விஷத்தை போட்டுடு அப்படி நின்றுவாங்க. எப்படி? லைட்டா சிலவன் எல்லாம் இந்த பேந்த வாக்கில் என்ன செய்வாங்க அப்படிமா, சிலர் எப்படின்னா விஷத்தை லைட்டா நக்கி விடுறது, சிலது யாரும் தெரியும். புரியுதா? அப்படியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்க ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்குது. அல்லேலூயா. பாருங்க 4வது வசனம், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. கரெக்டா சொல்றான் பாருங்க, நீங்கள் சாகவே சாவீர்கள் என்றதான் தேவன் போதிச்சிருக்காரு. அதை கொஞ்சமும் பிசக்கு இல்லாம அதுக்கு கரெக்டா பேசுற பாருங்க. நீங்க சாவதில்லைன்னு சொன்னா மறுபடியும் கேட்டிருப்பா, அப்படிதானே? அவர் சொன்ன மாதிரியே அவர் சொன்ன சாவீர்கள், சாகவே சாவீர்கள். இவன் சொல்லியா என்னது, சாகவே கரெக்டா அடி சிங்கி அடிப்பாங்க. சிலவங்க எப்படி தெரியுமா சிங்கி அடி தெரியுமா? சிங் சிங், அம்மா கிட்ட சிங்கிங், அப்பா கிட்ட சிங்கிங், கரெக்டா அடிப்பாங்க. சில வீட்டில் 2-3 பிள்ளைங்க இருக்கும், அப்படியே இந்த இளைய பயிலுவலாக கரெக்டாக கள்ள பயிலுவான். இந்த மூத்ததுக்கு ஒன்றும் சரி, நேரம் மூக்கில் முட்டி எங்கே நிற்பானுவான். அவன் எங்கே முட்டி நிற்கான்னு இவன் பார்ப்பான். ஓஹோ, முட்டம்போ அப்பன் என்ன செய்ய, அம்மா என்ன செய்யா, பக்கா பிளான் பண்ணி என்ன செய்வாங்க. ஓஹோ, இங்கே அடித்தா இங்கே அமுக்குனா சம்பவம் நடக்கும். இந்த 2வது உள்ளதெல்லாம் பார்க்க கிரிமினலாக இருக்கும். பார்த்துருக்குதா? 2வது லிஸ்ட் நிறைய இருக்குதோ. சும்மா சொல்கிறேன் அப்படின்னு கிடையாது, சொல்கிறேன் நான்.
பாருங்க, சாகவே அப்பா சொன்னதுக்கு மாறி திரும்ப கேள்வி கேட்காதபடி பேசுறான் அவன். சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள், ஏற்கனவே கண்ணு தெரியாத நீ என்ன சோடாப்புட்டி கண்ணாடியா போட்டிருக்க, கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று இருக்குது. ஹலோ, தேவனுக்கு பிறந்தது எதா இருக்குது? இவங்களுக்கு தெரியணுமா இல்லையா? இந்த மங்கூசுக்கு தெரியணுமா இல்லையா? நீங்கள் தேவர்களா இருப்பார் சொன்ன ஐட்டத்தை மயங்கிட்டா மொத்தத்துல பாம்ப. எப்படி இந்த பாம்பு அவ்வளவு என்னெல்லாம் வேலை செஞ்சிருக்கு பாத்தியலா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிலவங்க இந்த கறி நாக்கு பார்க்கணும், பார்த்தீங்க, நாக்க காட்டும், ஃபுல்லா காட்டும், கறி நாக்கி பாம்பு நாக்கு அதெல்லாம் இல்லை. இங்க என்ன இருக்குதோ அவனுக்கு பிசாசுக்கு உள்ள எல்லாம். அவன் யாரு? திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான், வேற ஒண்ணுக்குமே வரமாட்டான் இருக்குது. அவன் வேற ஒன்றுக்கும் வரமாட்டானா. பிசாசு வரான்னா திருடதான் வருவான். சம்திங் கெட் இட் ஃப்ரம் யூ. ஏதாவது ஒன்னை எடுப்பான், கொள்ளையிடுவான், உன்னை அழிப்பான், கடைசியில் தீத்தள்ளிடுவான். பக்கா ஒரு பொய் உபதேசம் இங்கே உரைக்கப்படுகிறது ஃபர்ஸ்ட்ல. ஹல்லேலூயா. அப்போ தப்பான உபதேசம் எங்க நடக்குது? முதல்ல ஆதியாகமம். இதன் மூலமா என்ன நடக்குது? பாவமே உள்ள வருது. இந்த பாவத்தை போக்குறதுக்கு தான் இயேசு சிலுவையிலே என்ன செஞ்சிருக்கிறாரு? பாவத்தை சுமந்து முடிச்சார். இதை என்ன செய்யணும்? சுவிசேஷமா சொல்லணும், அப்படிதானே? இப்ப போய் கொஞ்சம் தீரும், கொஞ்சம் கழிஞ்சு தீரும், உனக்கு உனக்கு அவ்வளோதான், நீ சாதாரண வேலையை செஞ்ச. எப்படி நாம் உபதேசிக்கும்போது எப்படி செய்யணும்? எல்லாருக்கும் ஒரே உபதேசம் தானே வருது. நான் உபதேசம் ஒரே மாதிரி தானே கேட்குது. லேட்டாக கேட்குதா? வேங்கோடு ஒரு மாதிரியும் ஆலஞ்சிக்கு வேற மாதிரியும் கேட்குதா? இல்லை இல்லை, ஒரே மாதிரி தானே கேட்குது. இப்படி தான் சத்தியம் இருக்கணும். ஹல்லேலூயா. நிறைவா இருக்கணும். சுவிசேஷம், நல்ல செய்தி என்ன இருக்கணும்? உங்க காதுக்கு வரணும். உங்க வாழ்க்கைக்கு தேவையான நல்ல சுவிசேஷத்தை யார் முதல்ல உரைத்தார்? இயேசு முதல்ல ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்ப முதல்ல எங்க கெட்ட தவறான கெட்ட செய்தி எங்க வந்துச்சு? ஏதென்ல வந்துச்சு. ரைட், திருப்பிக் கொள்ளுங்க. கெட்ட செய்தி அந்தாலே யாரு பேசுறாரு? கொஞ்சம் கெட்டதா இருந்தாலும் அங்க ஏதோ மாம்சம் இருக்குதுன்னு அர்த்தம். எப்படிங்க? உங்களை பார்த்து உங்க வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு எவனா சொன்னான்னு வைங்களேன், வெட்டோத்தி எடுத்து என்ன செய்யுங்க? அப்படியா? சிலவங்க நாசுக்கா சொல்லுவாங்க, பிள்ளை இந்த கஷ்டம் வரும்போது எல்லாம் எல்லாம் ஒன்று எல்லாம் அந்த டைமில் ஒரு நெருக்குவாங்க. எப்படி? ஒரு பிதுக்கிறது. தப்பு தான். ஆனால் என்ன? கர்த்தர் ரட்சிப்பார். நீ பண்ண தப்பு தான், ஆனால் நீ கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னா நிச்சயமாக நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. அதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம் தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். ரைட்டு, திருப்பிக் கொள்ளுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். வேகமாக பார்ப்போம். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வேகமாக சுட்டி காட்டிட்டு முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஸோ 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8-9. பாவம் செய்கிறவன் பிசாசனால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ரைட், ரொம்ப முக்கியமான வசனம் சிஸ்டர் பிரதர். உங்க லைஃப்ல இதை நீங்க மறக்கவே கூடாது. எல்லா செகண்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வசனம். இதை நான் உங்களுக்கு விளக்குறேன். பாவம் செய்யறவன் யாரால உண்டாகிறானா? பிசாசினால் உண்டாகிறான். அப்ப பாவம் செய்யறவன் என்ன இருக்குது? பிசாசுனுடைய வித்து இருக்கு. ஏவாளுக்குள்ள என்ன வித்து போச்சு? ஏவாளுக்குள்ள ஒரு வித்தை பிசாசு அனுப்பினான். என்னது? எப்படி சொன்னா? எப்படி சொன்னா? இந்த வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும்
பாவம் செய்ய, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திரு. வித்துன்னா என்ன? வேர்டு. சொல்லுங்க, வார்த்தை. வித்துன்னா என்ன? வார்த்தை. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுகிற வார்த்தை எங்க போய் நிக்குது? உங்க இருதயமாகிய நல்ல நிலத்துல விதைக்கப்படுகிறது. நீங்கள் முழுவதுமாய் ரட்சிக்கப்பட்டீர்கள்னா அந்த வார்த்தை என்னது? உங்க வாழ்க்கையில முழு ரட்சிப்ப பாதி தான் ரட்சிக்கப்பட்ட, அவ்வளவுதான்ப்பா அப்படின்னா பாதி ரட்சிப்பு. ரைட்டா? ஃபுல் காஸ்பல். சொல்லுங்க, நம்ம சபை என்ன சபை? ஃபுல் காஸ்பல் சபை. அது வேற. அல்லேலூயா. ரைட். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்யான். லூக்கா 8ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா 8:11. வேகமா. லூக்கா 8:11. அந்த உவமையின் கருத்தாவது, ஓகே, விதை தேவனுடைய வசனம். என்னது வசனம்? என்னது? நான் சொன்னது கரெக்டா இல்லையா? விதை என்னது? விதை என்னது சொல்லுது வசனம்? விதை எவன் பாவம் செய்ய மாட்டான்? தேவனுடைய வித்து எவனுக்குள்ள இருக்குதோ அவன் பாவம் செய்யான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏன்னா தேவனுடைய வித்துன்னா என்னது? வார்த்தை அவனுக்குள்ள தரிச்சிருக்கிறபடினால அவன் பாவம் செய்ய மாட்டான். அப்ப தேவனுடைய வித்துன்னா என்னது? வார்த்தை. சொல்லுதா இல்லையா? 15வது வசனம் வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். புரிஞ்சுதா? இப்போ பாருங்களேன், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க யாரு? நல்ல நிலம்னா இப்ப உங்களுக்கு நல்ல நிலம் யாது? ஹலோ, சபை. இந்த இடத்துல எது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னா சபைன்னு அர்த்தம். எந்த சபை? நல்ல கோபுரம் 2500 கிலோமீட்டர் ஹைட்டில், அது இல்ல. இதெல்லாம் வேணும், கூடவே வாங்க. ஆமா, அல்லேலூயா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு, எங்கே வசனம் அதிகமாய் தெளிவாய் முழுவதுமாய் பிரசங்கிக்கப்படுகிறதோ அதுதான் நல்ல நிலம். சகோதர, நான் இதை பெருமைக்கு சொல்லல, இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு, விதைக்க மட்டும் பண்ணாத, வசனத்தை கேட்கணும். கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இந்த இருதயம் ரொம்ப பாவங்க. எப்படிங்க இருதயம்? எப்படி? ஆனால் இந்த இருதயத்தை கேடு உண்டாக்குவாங்க பாருங்க. ஏன் கேடு உண்டாக்குது? டெக்ஸ்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த பார்த்துக்க, அப்படியே திருப்பி விட்டுறது. எப்படி? எப்படி சர்ப்பம் எப்படி வந்து வேலை செய்யும்? கோஆப்டெக்ஸ். நான் நல்லா பண்ணுவேன், ஆனால் வேண்டாம், லைட்டாக உங்களுக்கு பண்ணுறேன். புரியுற மாதிரி அத்தனைக்கு போதும். ரைட்டு. பாருங்க, வசனத்தை கேட்ட அதன் உண்மையும் நன்மையுமான. இது ரொம்ப இன்னசென்டான ஹார்ட். நீ எதை உள்ள போடுறிய அது ரியாக்ட் பண்ணும். அதனால நீங்க ஒரு உங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் போது, you don't ask anyone, you ask your God and go to word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். ஹல்லேலூயா. கஷ்டமான சூழல். நேற்று கூட எனக்கு ஒரு ஆள் சொல்றாரு, என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்படியே இருந்தேன். கரெக்டா என் ஆண்டி சொன்னாங்க, ஒரு முக்கியமான கஷ்டத்தில் இருந்தேன்டா, கத்த தெளிவாக எனக்கு அந்த வசனத்தை சொன்னாருன்ற. அந்த வசனத்தை அப்படியே அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போதே எடுத்துட்டேன். பேசிட்டு இருக்கும்போதே மொபைல் எடுத்துட்டு, ஆண்டி அதுக்கு கீழே வசிச்சு பாருங்க, எப்படி அடுத்த பதில் கீழே இருக்கு. அதை அவங்க கவனிக்கல. அந்த வசனத்தை சொன்னோன்னு அந்த வசனத்துக்கு கீழே நான் தொடர்ந்து அடுத்து ஒரு 4 வசனம் கீழே இருக்குது. அப்படியே சங்கீதம் 115:11 அவங்களுக்கு கத்தர் பேசினது கீழே வாசிச்சு பார்க்குறேன். இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா மேட்டருக்கும் சொல்யூஷன் அடுத்திருக்குது. கடை என்ன பெரிய தேவன் பாருங்க. பாருங்க, வசனத்தை கேட்டு அதை உண்மையின் நன்மையுமான இருதயத்தில் காத்து
காத்து. எப்படிங்க காக்கணும்? வார்த்தையை எப்படி காக்கணும்? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை. ஏன்னா இருதயத்தில் விஷத்தை கொட்டிடுங்க சப்புன்னு வந்து. நீங்கள் கேளுங்க, இப்போ ஒன்றும் இல்லைங்க, இங்கே நல்லா பூஸ்டப் ஆகி வெள்ளத்தோடு போகிறீங்க, மாத்தாண்ட பஸ் ஸ்டாண்டில் அதுன்னு ஒரே குஷ்டமாப்பான்னு சொல்லுங்க. 10 குஷ்டரோகிகள் என்ன செய்வாங்க உங்களை சுற்றி? எனக்கும் குஷ்டமாப்பா, ஒரே கஷ்டமாப்பா, எங்கே வேண்டாரியா, நான் இந்த வைத்தியரை விட்டு வேண்டாரு வா. இங்கே எல்லாம் போச்சு. பரம வைத்தியர் தடவி விட்டுருப்பார் சரியாக்கி. இங்கே அங்கே போனான்னு அந்த வைத்தியர் வா என்ன செய்ய, நாளை எனக்கும் போனோம் சுகமாக்கி விட்டுருப்பாரு. அதையே மறந்துடுவாங்க. போய் மறுநாளை காலில் அங்கே போயிருப்பாங்க 500 ரூபா கட்டிட்டு. அல்லேலூயா. வைத்தியரை விட்டு போங்க, தப்பில்லை. என்னால் இவர்கிட்ட விட்டு சொல்ல முடியாது, போங்க. ஆனால் எப்படி போங்க? இந்த இருதயத்தை காத்து கொள்ளுங்க அவருடைய வசனத்தை கொண்டு. வசன இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. ராம்பல சத்தியரா. சும்மா சர்ச்சுக்கு போனியா, என்ன கிட்டுச்சு, என்னது என்ன கிட்டுச்சு, நல்லா கிணிக்கிட்டு போற அடியே. அப்படி பிசாசு வந்து சைடா சொல்லுவான், என்னத்தா சொன்னாரு, வல்லவன் சொன்னாரா. உடனே நீ போய் அந்த நேக்க அந்த மேட்டர் மட்டும் சொல்லுவோம், எனக்கு உள்ளதாட்டு சொன்னாரு பார்த்துக்கா. அடுத்து என்னத்த அப்படி சொன்னோன்னா நடக்குமா? போன வாரம் நடந்தது பார்த்துக்கா. போன வாரம் நடந்தோன்னே இந்த வாரம் உன்னை திருப்பி 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 அப்படியே பட்ட அடித்து பக்கத்தில் இருக்க குளத்தில் தாத்து வைப்பிடும். அப்படி தானே கவனமாக இருக்கணும். வார்த்தையை கண்ட கழுதுகிட்ட விட்டுறக்கூடாது. தேவன் உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாருல, தேவன் உனக்கு ஸ்பெஷலாக உனக்கு கொடுத்துருக்க வச்சுக்க, இருதயத்தில் அதை வளர விடு. உடனே போய் பக்கத்து வீட்டில் சொல்லாத. அது பி. ஹல்லேலூயா. இங்க வந்து முதல்ல விதை இப்பதானே போட்டிருக்க, இப்ப போட்டிருக்கேன்ல, உடனே போய் நீயும் நோண்டப்படாது. கேட்டியாளா நல்லா இருக்கான, நீங்களும் கொஞ்சம் லைட்டா நோண்டி பாருங்க, நல்ல ஐட்டம் தானே. அதிக ஜாக்கிரதை உள்ளாருங்க. நன்மையும் பாருங்க, உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்கள் ஆயிருங்க. what a thing is, what a word is, what a thing. hallelujah. எப்படி மேட்டருங்க இப்ப புரியுதா? முதல்ல ஒரு கறக்க வந்துச்சு, அது நல்லது தானா? இனி கறக்கம் வரப்படாது. கலாத்தியர் கலக்க போகுது. எப்படி கலாத்தியர் என்ன செய்ய போகுது? மீன் பிடிக்க போறோம். அல்லேலூயா. ரைட்டு. அடுத்து ஒரு 2 வசனம் கூட பார்த்துருவோம், உங்களுக்கு இன்னும் பிரயோஜனமா இருக்கும். ரைட்டு. யாக்கோபு 1:18 எடுங்க. யாக்கோபு 1:18 குயிக்கா எடுங்க தம்பி. யாக்கோபு 1. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளின் நாம் முதற்பலன்களாவதற்கு நம் சத்திய வசனத்தை. ஹலோ, நீங்க எங்க பிறந்திய? நாங்க வந்து பிபிகே ஹாஸ்பிட்டல்ல பிறந்தோம், நாங்க வந்து மிஷின் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தோம். அப்படியா பிறந்திய? வசனம் என்ன சொல்லுது? எப்ப நீங்க எங்கேயோ பிறந்தீங்க, ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கலாம், சில உங்க வீட்டில் பிறந்திருக்கலாம், எப்படி வேணா பிறந்திருக்கலாம். ஆனால் உண்மையிலே எப்படி பிறந்தீர்களாம், எப்படி பிறக்கணுமா? ஹவ் யூ ஆர் born again. நீங்கள் மறுபடியும் எப்படி பிறகுறீங்க? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலனா தி பெஸ்ட். ஹலோ, எப்படிங்க தி பெஸ்ட் என்னது? அதுதான் பெஸ்ட், அதை விட ஒன்றும் இல்லை. அது யார்கிட்ட இருக்கு? அப்பாட்ட இருக்குது. ஹலோ, உங்களுக்கு வேண்டிய எல்லா சுகமா இருக்கலாம், பலனா இருக்கலாம், பணமா இருக்கலாம், உயர்வா இருக்கலாம், அதுல மிக தி பெஸ்ட் யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட இருக்கு. அவர் சித்தம் கொடுத்த நம்முடைய சிருஷ்டிகளை நாம் முதல் பலனை அடைவதற்கு என்ன வேணுமா? சத்திய வசனம். அந்த வசனத்தினால நம்மளை என்ன செஞ்சாராம்? பாவத்தில் செத்து கிடந்த நம்மளை வசனத்தினாலே மறுபடியும் ஜனிப்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 13:23. மத்தேயு 13 வேகமா போடுங்க பாருங்க.
13 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ இருங்க நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ. மறுபடியும் கேளுங்க, நல்ல நிலம்னா இது சபை. நல்ல சபையில விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயும் உணர்கிறவனுமாயும் இருந்து 100, 60, 30 பலன் தருவான். அல்லேலூயா. உன் பிரச்சனை வறுமைதான், உன் பிரச்சனை இல்லாததுதான், உன் பிரச்சனை போராட்டம் தான், உன் பிரச்சனை வியாதிதான். ஆனா ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல மகா வறட்சியான காலங்களிலோ, வாய்ப்பே இல்லாத நாளிலோ, இனி இந்த வியாதி குணமடையாதுன்னு சொன்னாலோ, கர்த்தருடைய வசனம் உன்னை 100 மடங்கு மறுபடியும் உன்னை உருவாக்கி ஜெயத்தை காண வைக்கும். ஹalleluya, ஹalleluya. எல்லாம் நல்லா நோட் பண்ணி வையோ. ஹalleluya, praise the Lord. 160 என்ன செய்ய உணர்றீங்களா? வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லை, அதை உணர்றதுன்னா என்னது? உள்ள போட்டு தியானிக்கிறது. வாசனம் போய் சொல்லாதுடா, என் காரியம் ஜெயமாய் முடியும், என் காரியம் ஜெயமா முடியும். ஹalleluya. அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றுவார். மத்தேயு 4:23 திருப்புங்க, வசனத்தை எழுதி வைங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் உங்களுக்கு. 4 பின்பு இயேசு சிஸ்டர் போதும். பின்பு இயேசு கலிலேயா எங்கேயும் ஏறி சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. யாரு? இயேசு எதை பிரசங்கிச்சாரு? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தோன்னா என்ன நடந்தது? நீங்களே வாசிங்கோ. என்ன நடந்துச்சு? வியாதி போச்சு, நோய் போச்சு, எல்லாரையும் அவரே சுத்தமாக்கினார். சுவிசேஷம் பிரசங்கிக்காமல் வியாதிகள் சுத்தம் அடையாது. அவர் பிரசன் பாரு, வார்த்தை உள்ள போகாம விடுதலை வராது பாரு. வார்த்தை தான் முதல்ல. The first thing is a word. Hallelujah, hallelujah. உள்ள வார்த்தை வந்துச்சுன்னா சுகம். டேப்லெட் உள்ள மருந்து போச்சுன்னா ஒரு டாக்டரும் தேவையில்லை. அல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம் நம்ம சபையில? ஃபர்ஸ்ட் வேர்டு, the matter is a word. ஹalleluya. பாத்தீங்களா? அந்த வார்த்தையை பிரசங்கித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்துன்னு தோணுது. சொல்லிட்டு கமா போட்டுருக்கு பாருங்களேன். பாத்தீங்களா? பிரசங்கித்தோன்னா என்னது? நீங்க இப்பவே விடுதலை ஆயிட்டீங்க. ஹல்லேலூயா. சுகம் வந்துருச்சுங்க, பணம் வந்துருச்சுங்க, ப்ரமோஷன் வந்துருச்சுங்க, தேவைகள் சந்திக்கப்படுதுங்க அவர் அளவின்படி. ஹல்லேலூயா. பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்து கமா ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதி. ஜனங்களுக்கு அன்னைக்கு என்ன வியாதி இருந்தது? மனவியாதி. ஆண்டவர் பிரசங்கிப்போ எவனுமே ரட்சிக்கப்படலை இல்லையா? அப்போ பிணியாளிகளுக்கன்றி வைத்தியன் யாருன்றாரு. எங்க போயிருந்தாரு பிணியாளினா? முதல் இந்த வார்த்தை எங்க சொன்னாரு? விபச்சாரிகள் பாவிகள் மத்தியில் ஆண்டவர் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார். அவரை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது பிணியாளிகளுக்கு வைத்தியர் வேணும். அப்போ பாவங்கிறது ஒரு வியாதி. அப்போ உண்ட சகல வியாதிகளையும் நோய்களையும், வியாதிகள்னா பாவம், நோய்னா இது எல்லாத்தையும் என்ன செஞ்சாராம்? சொஸ்தமாக்குனாங்க. எதனால? வார்த்தையை கொண்டு. அதோ சங்கீதம் 103:3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கங்க உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். எப்படிங்க? 103 வசனங்க. 103:3ங்க. அவர் உன் எதை உபதேசிக்கணும்? சபை எதை உபதேசிக்கணும்? எப்படி? வார்த்தை என்ன சொல்லுது? நீங்க சொல்லுங்க. என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் பாவங்களை எல்லாம் விலக்கி என் நோய்களை எல்லாம் குணமாக்குனாரு. இயேசு வந்தாரா இல்லையா? வந்தாரா இல்லையா? அவர் ரத்தத்தை சிந்தினாரா இல்லையா? அப்ப எது சுவிசேஷமா உங்களுக்கு வரணும்? இதுதான் சுவிசேஷமா வரணும்.
கத்தர் கண்ணை குத்துவார், மூக்கில் இன்னொரு ஓட்டையை போடுவார், வாயை கிழிப்பார், பல்லை உடைப்பார், போடான பல்லை தோண்டி விடுவார், ஒன்றுக்கும் உதவாதை போகட்டும். அப்படியே சொல்லுவார். அதான் சுவிசேஷம். இதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனம் மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து. எப்படிங்கோ? ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை. எதை பிரசங்கிச்சாரு? சுவிசேஷத்தை, சுப செய்தியை, நற்செய்தியை, நல்ல செய்தியை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவரை சொஸ்தமாக்கினார். அப்ப எதை பிரசங்கிச்சிருக்காரு? வியாதியிலிருந்து நீ குணமாகிற, என் தழும்புகளால் குணமாகிற, இன்னைக்கு உனக்கு விடுதலை அப்படின்னு போதிச்சாரு. அடுத்து கையை வச்சு விட்டாரு. அவ்வளவுதான். கையை வச்சு விட்டாதான் சரியா? அவ்வளவுதானே. கேட்கும் போதே நீங்கள் சொஸ்தமானீர்கள். வார்த்தையை கேட்ட உடனே விடுதலையை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. சூப்பர் தானே? அப்ப சுவிசேஷத்தை எப்படி கேட்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நற்செய்தின்னு போட்டால் என்ன இருக்கணும்? கன்வென்ஷனாக என்ன இருக்கணும்? எழுப்புதல் கூட்டம்னா எதை பிரசங்கிக்கணும்? நீ மேடையை போடுறதெல்லாம் கரெக்டு, மாவனை கண்டதை கடியதெல்லாம் போட்டு குழப்பனை கொண்டே போட்டுருவேன். சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொல்லணும். என்னது? அஸ்திபாரத்தோடு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொன்னோம். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டீங்களா? கலாத்தியருக்கு எப்படி உபதேசிக்கிறேன்னு பார்த்தீங்களா? நீங்களும் புத்தி இல்லாத கலாத்தியராக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேங்க, நீங்கள் போய் சுகம் கொடுங்க. ஹலோ, சுகம் கொடுங்கங்க. கொடுக்க முடியாதா? நான் சொல்கிறேங்க, போய் கொடுங்க. ஒருவேளை அந்த வியாதி வச்சுன்னா அது எங்கேயா கொண்டு வில்லு. அல்லேலூயா. பைசா இருக்குது நானே வாங்கிட்டு வர. அது எனக்கு கூடயே வரும் சில வேளை. அப்படின்னா ஆனால் பைசா இருக்குது, ஏன்னா ஒரு பைசா இல்லை. சொல்லுங்க, ஒரு பைசா. அவர் நான் வாங்கிச்சார். நான் விலை கிரயம் செய்யப்பட்டிருக்கிறேன், நீங்கள் விலை கிரயம் செய்யப்பட்டீர்கள். நம்மளுக்கு விலை கொடுத்து வாங்கிட்டாருங்க. நம்ம போய் எதாவது வாங்கிட்டு வர்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஒரு கார்டு தந்திருக்காரு. எப்படி? எனக்கு ஒரு கார்டு தந்திருக்கார் ஆண்டவர். அந்த கார்டை தேய்ச்சா எது வரும்? நல்லது தான் வரும். அல்லேலூயா. இந்த வேத புத்தகத்தை நீ என்ன செய்யணும்? நக்குனாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, என்ன வரும்? நல்லது தான் வரும். சுகம் வரும், சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், மீட்பு வரும், பலன் வரும், உயர்வு வரும், பெருக்கம் வரும். எல்லாவற்றிலும் மேன்மையானதை பெற்றுக்கொள்வீர்கள், முதன்மையானதை பெற்றுக்கொள்வீர்கள், தி பெஸ்ட் பெற்றுக்கொள்வீங்கன்னு பார்த்தோமா இல்லையா? வசனம் சொல்லுதா இல்லையா? அல்லேலூயா. எப்படி? பரவாயில்லையா? நல்லா இருக்கா? ஏல இதை கலாத்தியருக்கு அன்னைக்கு பேச போய் தான் நமக்கு கர்த்தர் இன்னைக்கு பேசுறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எழுந்தலாம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார்.